கண்ணெதிரே அவர் எங்கேயும் போகல சார். உங்க சீனியர் மேனேஜர் அருணாச்சலத்தை கடத்தியிருக்காங்க. போச்சு, வசமா மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதான், நம்ம கதையை முடிச்சு விட்டுட்டாங்க. நாங்களும் அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா அந்த ரவுடிங்க வேற இடத்துக்கு இடம் மாத்திட்டாங்க. அவரு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாருன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் கடத்தப்பட்ட விவகாரம் எங்களுக்கு தெரியாது. நீங்க இப்ப வந்து சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். சார், ருத்ரா மேடத்துக்கு பிசினஸ் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? ருத்ராக்கு பிசினஸ்ல எதிரிங்கன்னு யாருமே பெருசா கிடையாது சார். ஆமா இன்ஸ்பெக்டர், ருத்ரா என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப ஜென்யூனானவங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எதிரிங்கன்னு யாரும் இருக்க சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி சம்பவம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. என்ன பூமி சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா மேடம், இன்ஸ்பெக்டர் சொல்றது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சம்பவம் இப்பதான் நடந்திருக்கு. பூமிநாதன் சார், நீங்க அபிஷியலா அருணாச்சலம் சாரை மீட்டு கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அனிதா, இமிடியேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. டாடி, நம்ம வீட்ல தான் ஒரு லாயர் இருக்காங்களே, திவ்யா கிட்ட சொல்லுங்க. திவ்யா ப்ராப்பரா எழுதுவா. அனிதா, சொல்றத மட்டும் செய். அவர் கம்ப்ளைண்ட் ஒன்ன எழுத சொன்னாரு, திவ்யாவை இல்ல. இது கூட இவங்களோட வேலையா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும், இவளுங்களை நம்பவே முடியாது. இன்ஸ்பெக்டர், கம்பெனியோட மேனேஜர் அருணாச்சலத்தை எவ்வளோ குயிக்கா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா மேடம். அவரை கடத்தி வச்சிருக்கிற அக்யூஸ்ட் தப்பிக்கவே முடியாது. இன்னும் 24 மணி நேரத்துல உங்க கம்பெனி மேனேஜரை கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமா இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நான் வரேன் மேடம். ரத்தினத்துக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கான்? ரத்னம், என்னாச்சு? ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி டென்ஷனாவே இருக்க. என்னம்மா நீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப அசால்ட்டா கேக்குறீங்க. போலீஸ் போன நேரத்துல அந்த இடத்துல அருணாச்சலமோ இல்ல ரவுடிங்களோ இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ரத்னம், ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பிளான் போடும்போதே எங்கெங்க பிரச்சனை வரும், யாரால பிரச்சனை வரும்னு நாம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். உன்ன மாதிரியோ இல்ல உன் பொண்ணு அனிதா மாதிரியோ பதட்டப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வேலை எதுவுமே சரியாவே நடக்காது. ரத்னோ, களத்துல இறங்கி விளையாடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு சரியா விளையாடணும், இல்ல விளையாடவே கூடாது. நான் தான் எப்போ உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, நாம ஒரு காரியம் பண்றப்போ
நம்மளோட முழு கவனமும் அதுலதான் இருக்கணும். அப்புறம் ரத்னம், முகத்தை அடிக்கடி இப்படி பதட்டமா வச்சுக்காத. வந்திருக்கிற சாரதா தேவி ரொம்ப புத்திசாலி. ஓ முகம் இப்படி இருக்கிறத பார்த்து ஏன் எதுக்குன்னு அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நீ தேவையில்லாம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அதை வெளியில மட்டும் காமிச்சுக்காத. சரிம்மா, ஆனா போலீஸ் போனப்போ அருணாச்சலமோ அவர் ஒய்ஃபோ அங்க இல்லையே. எங்க போனாங்கன்னு கூட தெரியலையம்மா. போலீஸ் இல்ல, சிபிஐயே வந்தாலும் அவங்களை இப்போதைக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அருணாச்சலத்தையும் அவன் பொண்டாட்டியையும் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வேற இடத்துக்கு மாத்திட்டேன். என்னம்மா சொல்றீங்க? எப்படி முன்கூட்டியே மாத்துனீங்க? டேய் மச்சே, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இப்போ ஒன்று பண்ணுங்க, எல்லா நம்பருக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க. மறக்காம 100க்கு ஃபோன் போடுங்க. பண்றேன். இருங்க, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். சரி, எடு. வேணாப்பா. ஐயோ, அடிக்காதப்பா. போனா போகுது. பெரிய மனுஷன் நம்பி விட்டுட்டு போனா எங்க போனை எடுத்து திருட்டு வேலை பண்றியா? எழுந்துடா, எழுந்துடா, எழுந்துடா. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க கஸ்டடியில இருக்கும் போதே எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த வேலையை பார்த்திருப்ப. நீ சாதாரண ஆளு கிடையாது ராணி, கேடி ராணி. இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? நாமளே ஃபோன் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இவன ஹலோ, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். முதல்ல என்ன தப்புன்னு சொல்லு. அது சின்ன தப்பா இல்ல பெரிய தப்பான்னு நான் சொல்றேன். ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எவ்வளவு உஷாரா இருக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி கோட்டை விட்டுருக்க. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் காலமே கிடையாதா? நீங்களா என்ன பெரிய ரவுடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ரவுடிங்கன்னா முதல்ல செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கணும். உங்கள மாதிரி தொழில் பண்றவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்படியா கொடுத்த காசுக்கு விசுவாசம் இல்லாம இருப்பீங்க? எதுவுமே வேணும் நடக்கல, எல்லாமே எங்களை மீறி நடந்துருச்சு மேடம். சரி விடு. இப்ப நீ என்ன பண்றனா, உடனே அந்த இடத்த காலி பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு போயிடுங்க. உன் செல்போனை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இனிமே இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணவே கூடாது. ஓகே மேடம். போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சாமர்த்தியமா பேசி சமாளிச்சிட்டீங்க. கிரிமினலா யோசிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா. என்ன ரத்னம், பாராட்டுறியா இல்ல திட்டுறியா? என்னம்மா, நான் எதுக்காக உங்களை திட்ட போறேன்?
இந்த மாதிரி விஷயத்துல உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரத்னோ, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் அருணாச்சலம் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும். அது வரைக்கும் இந்த சாரதா தேவியா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும், இல்ல போலீஸா கூட இருக்கட்டும், யாரு வந்தாலும் அருணாச்சலத்தை மீட்டு கொண்டு வரவே முடியாது. சூப்பர்மா, நீங்க ரொம்ப வைராகியமானவங்கம்மா. எப்பவுமே நீங்க எடுத்துக்கிற விஷயத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறவங்க. அதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியுது. கவலைப்படாதீங்கம்மா, இனிமே அவங்களை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சந்தோஷ், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நாம 2 கோவிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்ல காயத்ரி. ஹோட்டல் ரூம்ல இருந்து கிளம்பும் போது அப்ப நீ வழுக்கி கீழே விழ போன. அதே மாதிரி கோவில் தெப்பக்குளத்துல வழுக்கி கீழே விழ போன. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பா நடக்குதோன்னு எனக்கு தோணுது காயத்ரி. உன்னை மிஸ் பண்ணிடுவோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். அது எல்லாமே யதார்த்தமா நடந்தது. நீயே தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. தோஷம் கழியிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் நடக்கும்போதுதான் நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ எதை பத்தியும் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. காயத்ரி, நம்ம போலாமா? போலாம். போலாம். அப்படியே நடந்து போகலாம்னு ஹைவே பக்கம் வாக்கிங் கூட்டிட்டு போய் அங்க வர வண்டிக்கு முன்னாடி இவளை தள்ளி விட்டுடலாம். அந்த ஆக்சிடென்ட் யதார்த்தமான மாதிரி இருக்கும். என் மேல எந்த சந்தேகமும் வராது. இவ கதையை இதோட முடிச்சிடலாம். என்ன பிடிச்ச சனியனோட தொல்லை ஒழிஞ்சுது. என்ன அருண் சொல்றீங்க? ஆமா சிவா சார், இவ்வளவு நாளா மேனேஜர் அருணாச்சலம் திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ போலீஸ்காரங்க வந்து இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றீங்க? ருத்ராமா இல்லாத இந்த நேரத்துல என்னென்னமோ நடக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கேன். போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து இந்த தகவலை சொன்னதும் முதல்ல எங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் டீமை இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கதால பாஸ்கர் மூலமாவும் நான் அருணாச்சலத்தை விசாரிச்சேன். ஆனா அவர் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா யார கேட்டாலுமே அருணாச்சலம் சார் ரொம்ப நியாயமானவர் தான் சொல்றாங்க. அருண், மேனேஜர் அருணாச்சலம் ரொம்ப நேர்மையானவர், ருத்ராத்தைக்கு ரொம்ப விசுவாசமானவர். அவர் கண்டிப்பா தலைமறைவானதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆள் கடத்தலுக்கு பின்னாடி ஒரு ரகசியமே இருக்கு. ஸோ எங்க அம்மாவை ஃபாலோ பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமாம் ப்ரோ, எனக்கு என்னமோ மாமா சொல்றது ரொம்ப கரெக்ட்னு தோணுது. எப்படி மாப்பிள்ள அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல எங்க அம்மா மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் இப்படி ஒரு காரியம் பண்ணவே தோணாது. ஏன்னா அனிதா கூடவே இருந்து எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்றதே அவங்க தானே. ஆமா சிவா சார், எங்க அம்மா கொலையில கூட யாரோ நம்ம ஆட்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நேஷனல் ஹைவேல எங்க அம்மாவை ரோட்ல போட்ட இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல ரெக்கவர் ஆகி அது என் கைக்கு வந்துடும். அப்புறம் யார் கொலையாளின்னு தெரிஞ்சிடும். இதுல யாராவது சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது ருத்ராமாவுக்கு தெரியும். அண்ணன் சொல்றது சரிதான். அம்மாவை கொலை பண்ணது, அருணாச்சல சார் கடத்தப்பட்டதுன்னு எல்லாமே இப்ப வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. அனிதாவையும் இந்துமாவையும் பின்தொடர்ந்தா பல உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. ருத்ராமா கிட்ட உண்மையை நிரூபிக்க இதுதான் சரியான நேரம். காயத்ரி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க?
புடவையால நான் அழகா இல்ல சந்தோஷ். நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிறல்ல, அதனால தான் நான் அழகா தெரியறேன். சந்தோஷ், நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா காயத்ரி, நீ எதிர்பார்க்காததை செய்யதான் நான் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு? டேய் சாவுகிராக்கி, வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? நீ விளையாடுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? அவர் ஏதோ தெரியாம வந்துட்டாரு. சாரிண்ணா, எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. என்னம்மா, இதானே உன் வீட்டு கிரவுண்டா? ஹைவே ரோடுமா? பார்த்து வர மாட்டீங்க? ஆளை பாரு. ஹலோ, என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? அதான் மன்னிப்பு கேட்டோம்ல. எங்களுக்கே உயிர் போய் உயிர் வந்தது. மன்னிப்பு கேட்ட அப்புறமா பெரிய இவர் மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க பார்த்து ஓட்டுங்க, போங்க. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த முறை நீ தப்பிச்சிட்ட, அடுத்த முறை நீ தப்பிக்கவே முடியாது. சரி வா போலாம். இந்த கொலையில யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்னு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. அது வந்துமா, வண்டி சர்வீஸ் விடணும். அதான் கொஞ்சம் வேகமா போனோம்மா. உங்க சீனியர் மேனேஜர் அருணாச்சலத்தை கடத்தி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் ருத்ரா சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. வண்டியை நிறுத்து. சரி திவ்யா. ஹலோ, சொல்லுங்க பிரபு. நீங்க தேடின எவிடன்ஸை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொடுத்த ஃபுட்டேஜ்ல நான் எவ்வளவு ட்ரை பண்ணியோ என்னால ஃபைனலிஸ்ட் பண்ண முடியல. சப்போஸ் உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு வந்து பாருங்களேன். ஓகே பிரபு, நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கோம். நாங்க ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்துடுறோம். அருண், இப்ப நாம நேரா பிரபுவோட ஆபீஸ்க்கு போலாம். அத்தை இறந்து போன விஷயத்துல அந்த ஸ்பாட்ல இருந்தவங்களோட முகம் ஏதோ பிளரா தெரியுதுன்னு பிரபு சொல்றாரு. அந்த வீடியோவை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியுதான்னு பிரபு வந்து பார்க்க சொல்றாரு. எங்க அம்மாவை கொலை பண்ணவனோட முகத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை ஏன் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா பிராக்டிக்கலா யோசி. அந்த கொலைகாரனை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்பதான் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. முதல்ல நாம அங்க போய் பார்க்கலாம். அப்புறமா அவனை என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம்.
குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா என்னால அந்த முகத்தை ரெக்கவர் பண்ணவே முடியல. கம்ப்ளீட்டா பிளராகவே இருக்கு. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. வேற எதுனா பண்ணி இந்த வீடியோவை என்னால ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர். திவ்யா, நம்ம கிளம்பலாம். பிரபு, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. ஓகே திவ்யா. வா. ருத்ரா சொன்ன மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாருமே கிரவுண்ட்ல நிக்கிறீங்க. ஆனா நான் லாபில நின்னு பாக்குறேன். எனக்கு சில கிளாரிட்டி இருக்கு பூமிநாதன் சார். ருத்ரா வீட்ல, ருத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா பூமிநாதன் சார்? எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. தொழில் போட்டியில இதெல்லாம் சகஜம்தான்னு ஆரம்பத்துல பல விஷயங்களை நானும் கண்டுக்காம தான் இருந்தேன். ஆனா தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வர வர அதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. கம்பெனில மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நானும் ருத்ராவை ஈஸியா சமாளிச்சிருப்போம். ஆனா இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளதான். யார நம்புறது, யார சந்தேகப்படுறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு.